அனைத்தையும் செய்து கொண்டிருப்பவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ற நம்பிக்கை நமது உள்ளத்திலே இருக்க வேண்டும். அதே கஷ்டமாக இருந்தாலும், சிரமமாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், இன்பமாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், எது உலகத்திலே நமக்கு ஏற்படுகிறதோ அவைகள் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா செய்து கொண்டிருக்கிறான் என்ற ஈமான் ஒவ்வொரு ஆணுடைய உள்ளத்தில், ஒவ்வொரு பெண்ணுடைய உள்ளத்திலே வர வேண்டியதாக இருக்கிறது. அது உலகத்தில் எப்படி இருந்தாலும் சரி, உலகத்தில் எவ்வாறு நடந்தாலும் சரி, அவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் மூலமாக நடக்கிறது என்ற நம்பிக்கைதான் நமது உள்ளத்திலே இருக்க வேண்டும் சகோதரர்களே. அதுதான் அசலான ஈமானாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு உலகத்தில் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படி வாழ்ந்தால் அவர் அதிகமான கவலைகளை சுமக்க மாட்டார். ஏன் அவர்களுக்கு பிரச்சனை வருகிறது, கஷ்டம் வருகிறது, இழப்புகள் வருகிறது? இது அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தால் அவர் தளரமாட்டார் சகோதரிகளே. அதனால் உலகத்திலே இந்த உலகத்தையே இயக்கிக் கொண்டிருப்பவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அம்மா நவாலுஹு தஆலா. இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் அவன்தான். இது வானம், பூமி, கடல், தரை, கரை அனைத்துக்கும் சொந்தக்காரன் அவன்தான் என்ற நம்பிக்கைதான் நமது உள்ளத்திலே இருக்க வேண்டும். ஒன்றையும் கொண்டு ஒன்றும் ஆகாது. யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ் யாரையும் வைத்திருக்கிறான் என்றால் அதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடாத்தான் இருக்கிறது. அல்லாஹ் தான் இந்த பூமியை நடத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை பராமரித்துக் கொண்டிருக்கிறான். அழிப்பவன் அவன், பாதுகாப்பவன் அவன் என்ற நம்பிக்கையை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் சகோதரிகளே.